தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4 வேத பகுதியிலிருந்தும் 4 வசனங்களை வாசிக்க போகிறோம். வாசித்துட்டு அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் கடந்து செல்வோம். மத்தேயு 28:1-6 1-6 முடிய நான் வாசிக்கிறேன். ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடிந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாள்களும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். அப்பொழுது பூமி மிகவும் அதிரும்படி கர்த்தருடைய தூதன் வானத்திலிருந்து இறங்கி வந்து வாசலில் இருந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான். அவனுடைய ரூபம் மின்னலை போலவும் அவனுடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாகவும் இருந்தது. காவலாளர் அவனுக்கு பயந்ததினால் திடுக்கிட்டு செத்தவள் போல ஆனார்கள். தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன். அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். மார்க் 16:1. ஓய்வு நாளான பின்பு மகதலேனா மரியாளும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் சலோமே என்பவளும் அவருக்கு சுகந்த வர்க்கமிடும்படி அவைகளை வாங்கி கொண்டு வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாகிற போது கல்லறையிடத்தில் வந்து கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவர் சொல்லி கொண்டார்கள். அந்த கல் மிகவும் பெரிதாக இருந்தது. அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அது தள்ளப்பட்டிருக்க கண்டார்கள். அவர்கள் கல்லறைக்குள் பிரவேசித்து வெள்ளையங்கி தரித்தவனாய் வலது பக்கத்தில் உட்கார்ந்து ஒரு வாலிபனை கண்டு பயந்தார்கள். அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள். அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். லூக்கா 24வது அதிகாரம் 1. வாரத்தின் முதலாம் நாள் அதிகாலையிலே தாங்கள் ஆயத்தம் பண்ணின கந்த வர்க்கங்களை எடுத்துக்கொண்டு வேறு சில ஸ்திரீகளோடு கூட கல்லறை இடத்தில் வந்தார்கள். கல்லறையை அடைத்திருந்த கல் புரட்டி தள்ளப்பட்டிருக்கிறதை கண்டு உள்ளே பிரவேசித்து கர்த்தராய் இயேசுவின் சரீரத்தை காணாமல் அதை குறித்து மிகுந்த கலக்கமடைந்திருக்கையில் பிரகாசமுள்ள வஸ்திரம் தரித்த 2 பேர் அவர்கள் அருகே நின்றார்கள். அந்த ஸ்திரீகள் பயப்பட்டு தலை கவிழ்ந்து தரையை நோக்கி நிற்கையில் அந்த 2 பேரும் அவர்களை நோக்கி, உயிரோடு இருக்கிறவரை நீங்கள் மருத்துவரிடத்தில் தேடுகிறது என்ன? அவர் இங்கே இல்லை, அவர் உயிர்த்து எழுந்தார். யோவான் 20வது அதிகாரம் 1. வாரத்தின் முதலாம் நாள் காலையிலே அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறையிடத்தில் வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். உடனே அவள் ஓடி சீமோன் பேதுருவிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற சீசனிடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள், அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள். அப்பொழுது பேதுருவும் மற்ற சீசனும் கல்லறையிடத்தில் போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள். பேதுருவை பார்க்கலும் மற்ற சீசன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதை கண்டான். ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை. சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள் பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடைய வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான். முந்தி கல்லறையிடத்து வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான். அவர் மருத்துவரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள். பாருங்க, 4 அதிகாரத்திலையும் 4 விதமான காரியங்கள் நம்ம பார்க்குறோம். 4 சுவிசேஷகர்களும் வித்தியாசமான முறையிலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை இங்கே எழுதி வைத்திருக்கிறாங்க. முதல்ல பார்த்தோம் மத்தேயு 28 ஓய்வு நாள் முடிந்து வாரத்தின் முதலாம் நாள் விடுந்து வருகையில் மகதலேனா மரியாளும் மற்ற மரியாளும் கல்லறையை பார்க்க வந்தார்கள். பார்க்க வருகிற அந்த வேளையிலே வானத்திலிருந்து ஒரு தூதன் இறங்கி மின்னலை போல
அந்த இடத்துல வந்து இறங்கி அந்த கல்லை புரட்டி தள்ளி அதன் மேல் உட்கார்ந்தான்னு எழுதப்பட்டிருக்கிறது. இயேசுவை கல்வாரி சிலுவையிலே அடித்து துன்பப்படுத்தி அவருடைய உயிர் போன மாத்திரத்தில் அவரை சீலைகளில் சுற்றி யாரும் இதுவரைக்கும் வைத்திராத ஒரு புதிய கல்லறையில் அவரை கொண்டு வைத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அங்கே வைத்து அங்கே ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. எப்படின்னா, பெரிய கல்லை புரட்டி அந்த கல்லறையின் வாசல் அழுகையிலே வச்சிடுறது. பாருங்கள், நம்ம ஊரில் இருக்கிற கல்லறை போல் மண்ணுக்குள்ளே அங்கே வைக்க மாட்டாங்க. குகைகளை தோண்டி எடுத்து அங்கே உள்ளே வைத்து பெரிய கல்லை புரட்டி வச்சுருவாங்க. அப்படி தான் அங்கே கல்லறை இருந்தது. இயேசு கிறிஸ்துவையும் அப்படிப்பட்ட ஒரு கல்லறையிலே அங்கே வைத்தார்கள். இது வரைக்கும் யாரும் அங்கே அடக்கம் பண்ணலை. இயேசுவை தான் முதல்ல அங்கே அடக்கம் பண்ணுறாங்க. வச்சது மாத்திரம் இல்லை, வைத்து விட்டு கிட்டத்தட்ட 20 பேர் சேர்ந்து புரட்டி அந்த கல்லனுடைய துளையை, அந்த துவாரத்தின் வழியை அடைத்து வைத்திருக்கக்கூடிய பெரிய கல்லை புரட்டி வச்சாங்கன்னு போட்டிருக்குது. பாருங்கள், ஏன்னா எப்படியாவது இந்த இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து வந்துடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை வந்தாலும் வந்துடுவார். ஆனால் உள்ளே இருக்கிறது ஒரு ஆள் தான். வெளியே பெரிய கல்லை புரட்டி வச்சுட்டா இவரால் வர முடியாதுன்னு சொல்லி, அவர் யாருன்னு அவங்களுக்கு தெரியல. பாருங்கள், அவர் எப்படிப்பட்டவர்? வானத்தையும் பூமியும் படைத்தவர், அண்ட சராசரங்களையும் உருவாக்கினவர், மகத்துவமான தேவன் என்பதே அவர்களுக்கு தெரியலை. இவன் நினச்ச அந்த கல்லை புரட்டி வச்சு அடைச்சி வச்சுட்டா அவர் வெளியே வர முடியாது, உள்ளே கிடந்து மறித்து போயிடுவாருன்னு சொல்லி அப்பேற்பட்ட ரீதியில் அங்கே அந்த கல்லை புரட்டி வைத்தாங்கன்னு போட்டிருக்குது. கிட்டத்தட்ட பலம் வாய்ந்த போர்ச்சேவர்கள் 20 பேர் சேர்ந்து அங்கே புரட்டி வச்சாங்க. இப்போது பெண்கள் பாருங்கள், ஆண்டவர் அதிகமாக நேசித்த மகதலேனா மரியாள் இவங்கள்லாம் அதிகாலையில் எழுந்து இயேசுவை பார்க்க ஓடி வராங்க. பாருங்கள், 3 நாள் கழித்து அவருக்கு வாசனை திரவியங்களை போட்டு மருத்துவர்களுக்கு அவங்கள தூப வர்க்கம் காட்டி அதெல்லாம் பண்ணுவாங்க. அங்கே அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்யும்படி 3ஆம் நாள் காலையில் இந்த இயேசுவை பார்க்க ஓடி வராங்க. 3.5 வருஷம் இயேசு கூட இருந்த சீசர்கள் வரல. ஆனால் இயேசுனுடைய அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் அவருடைய தயாளத்தையும் புரிந்து கொண்ட சில பெண்கள் அப்புறம் பார்க்க ஓடி வராங்க. பாருங்கள், கல்லறைக்கு அந்த நாட்களில் பெண்கள் போகக்கூடாது, போக மாட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, எல்லோரும் எழும்புறதுக்கு முன்னால் அதிகாலமே எழும்பி கல்லறை நோக்கி ஓடுறாங்க. இந்த இயேசுனுடைய அன்பு உங்களுக்குள்ளே பாய்ந்து செல்லட்டும். பாருங்கள், இந்த இயேசு அவர்கிட்ட நன்மை பெற்றவங்க ஏராளமான பேர் அங்கே இருந்தாங்க. அவர் மரித்தார், அதோட கதை முடிஞ்சிச்சுன்னு சொல்லி அவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க. மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருப்பேன்னு சொல்லி, 3ஆம் நாள் உயிரோடு எழும்புவேன்னு சொல்லி அவர் சொன்ன வார்த்தைகளை மறந்துட்டாங்க. இப்போது இந்த 2 பெண்கள், சில பெண்கள் கூட கூட்டிக்கிட்டு ஓடுறாங்க கல்லறை நோக்கி. ஏன்னா அவருக்கு சுகந்த வர்க்கமிட்டு அவருக்கு தூப வர்க்கம் காட்டும்படி ஓடுறாங்க. நான் சொல்லுகிறேன், யாராவது பார்த்துருந்தா என்ன ஆயிருக்கும்? எவ்வளோ துக்ககரமான விஷயம் பாருங்கள். கல்லறைக்கு போன இந்த பெண்களை பார்த்து எப்படி ஏளனமாக பேசியிருப்பாங்க. எதையும் மனதில் வைக்கல அவங்க. எனக்கு இயேசு அவருடைய கல்லறையை பார்க்கணும், அவரை பார்க்கணும்னு சொல்லி அதிகாலமே எழும்பி ஓடுறாங்க. பாருங்கள், மத்தேயு 28:5 தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி, நீங்கள் பயப்படாதிருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுங்கள் என்று அறிவேன். அவர் எங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். சொன்னபடியே உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை. பாருங்கள், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட இயேசு அங்கே வைக்கப்பட்ட கல்லறையில் அங்கே இல்லை. இன்றைக்கும் கல்லறை திறந்தே இருக்கிறது. காரணம், 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்திருக்கிறார். யாருக்காக வந்தாரோ அந்த பூமியில், யாருக்காக வளர்ந்தாரோ, யாருக்காக வாழ்ந்தாரோ, யாருக்காக மரித்தாரோ, யாருக்காக சிலுவை ஏறினாரோ, யாருக்காக உயிரோடு எழும்புவேன்னு சொன்னாரோ அந்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிறார். ஆகவே இயேசு ஒரு செத்துப்போன தெய்வம் அல்ல. செத்துப்போன ஒரு நபரை நாம் வணங்கவில்லை. அவரால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. பாருங்கள், ஏன்னா
காது கேட்காத ஒரு நபரை அல்லது நம்ம சொல்கிற காரியங்களை நமக்கு செய்ய முடியாத ஒரு நபரை நம்ம வணங்க முடியுமா? நாம் அதில் போய் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஆனால் இந்த இயேசு மரித்தவர் அல்ல, நமக்காக மரித்தார். ஆனால் 3ஆம் நாளிலே உயிரோடு எழும்பியிருக்கிறார். ஏன்னா என்னை வாழ வைக்கும்படி, எனக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும்படி, என்னை தூக்கி எடுத்து அவருடைய குடும்பத்தில் இணைக்கும்படி, எனக்கு நல்வாழ்வு உண்டாகும்படி 3ஆம் நாளிலே உயிரோடு எழுந்தார். அவர் அங்கே இல்லைன்னு சொல்லி சொல்கிறாருங்க பாருங்க. மார்க் 11 நம்ம வாஸ்தவம், மார்க் 16 வாரத்தின் 1ஆம் நாள் அதிகாலையிலே சூரியன் உதயமாக பொழுது கல்லறையிடத்தில் வந்து, 2வது வசனம், கல்லறையின் வாசலில் இருக்கிற கல்லை நமக்காக எவன் புரட்டி தள்ளுவான் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லி கொண்டார்கள். பாருங்க, வரும்போதே பேசிட்டு வராங்க. ஏன்னா 20 பேர் சேர்ந்து அங்கே அடைத்து வைத்திருக்கிற அந்த கல் யார் நமக்காக புரட்டி தள்ளுவான், எவன் நமக்காக புரட்டி தள்ளுவான்? பாருங்க, அவங்களுடைய கவலையெல்லாம் இந்த இயேசுவை பார்க்க போகிறோம், கல் பெருசாக இருக்குது, அதை யார் நமக்காக புரட்டி தள்ளுவான்? நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு கேள்வியோடு இங்கே வந்திருக்கலாம். நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன், இயேசுவை அறிந்து கொள்ள வந்திருக்கிறேன், இப்படி வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பெரிய பிரச்சனைகளை யார் புரட்டி தள்ளுவான், யார் எனக்கு தீர்த்து வைப்பா, யார் எனக்கு உதவி செய்வான்னு சொல்லி அப்பேற்பட்ட ஒரு ஏக்கத்தோடு தாகத்தோடு இங்கே வந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுது, அவர்கள் ஏறிட்டு பார்க்கிற பொழுது அந்த கல் புரட்டப்பட்டிருக்கதை, தள்ளப்பட்டிருக்கதை கண்டார்கள். பாருங்க, இந்த இயேசுவினிடத்தில் வந்த இந்த சகோதரனுடைய ஏக்கத்தை முன்கூட்டியே அறிந்து கல்லை புரட்டி தள்ளி, இவர் வருவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். ஆனால் இவங்க ஏக்கத்தோடு போகிறாங்க, யார் புரட்டி தள்ளுவா? என் பிரச்சனை இவ்வளோ பெருசு, கல் பெருசாக இருக்குது, என் வியாதி பெருசுங்க, என் பலவீனம் பெருசு, என் கடன் பிரச்சனை பெருசு, யார் எனக்காக புரட்டி தள்ளுவா, யார் இதிலிருந்து என்னை விடுதலையாக்குவான்னு சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிற ஒரு பதில், உனக்காக ஏற்கனவே அது செய்து முடிக்கப்பட்டு விட்டது. உன்னுடைய கடன் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக்கியிருக்கிறேன், உன்னுடைய வியாதி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு உண்டாக்கியிருக்கிறேன், உன்னுடைய பலவீனத்துக்கு, உன்னுடைய குறைவுக்கு, உன்னுடைய இல்லாமைக்கு, உன்னுடைய இயலாமைக்கு எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வை கல்வாரி சிலுவையில் உண்டாக்கி வைத்திருக்கிறேன். இன்றைக்கி பிரச்சனைகளோடு வந்துட்டு பிரச்சனையோடு போகிறது கர்த்தருடைய சித்தம் இல்லை. பிரச்சனையை அவருடைய சமூகத்தில் இறக்கி வைத்து விட்டு அவருடைய இளைப்பாறுதலையும் அவருடைய அன்பையும் அவருடைய தயவையும் பெற்றுக்கொண்டவர்களாக இந்த இடத்த விட்டு கடந்து போகணும். பாருங்கள், கோயிலுக்கு வந்திருக்கிறோம், இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம், அவருடைய அன்பை பார்க்கும்படி இங்கே வந்திருக்கிறோன்னா வந்த வண்ணமாக திரும்பி போகிறதில்ல. பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் இறக்கி வைத்து விட்டு, கர்த்தாவே நீர் இருக்கிற ஆண்டவரே, நீர் எல்லாவற்றுக்கும் மேலானவர், எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவர், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறவர், நான் உடைய அன்பை எண்ணி பார்க்குற ஆண்டவரே, இந்த பிரச்சனை உடைய பார்வையில் ஒன்றும் இல்லை, எனக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த இயேசு, எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த இயேசு இடத்துல நான் வந்து இந்த பாரத்தை இறக்கி வைக்கிறேன்னு சொல்லி இறக்கி வைக்க வேண்டும். பாருங்கள், 6வது வசனம், அவன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், சிலுவையில் அறையப்பட்ட நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறீர்கள், அவர் உயிர் தெழுந்தார், அவர் இங்கே இல்லை, இதோ அவரை வைத்த இடம். 4 அதிகாரத்துலையும் ஒரு காரியம் கரெக்டாக சொல்கிறாங்க, வந்து பாருங்கள், அவர் இங்கே இல்லை, இதுதான் அவர் வைத்த இடம். பாருங்கள், வந்து பாருங்கள், இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பண்ணி வைத்திருக்கிற நன்மைகளை வந்து பாருங்கள், உங்களுக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மீட்பை வந்து பாருங்கள், உங்களுக்காக சிந்தப்பட்டிருக்கிற அந்த இரத்தத்தை வந்து பாருங்கள், உங்களுக்காக பிற்கப்பட்டிருக்கிற அந்த சரீரத்தை வந்து பாருங்கள், உங்களுக்காக ஒரு காரியத்தை செய்து முடித்திருக்கிறாரே அதை வந்து பாருங்கள். எங்கே இருக்குது? கடவுளுடைய கல்வாரி சிலுவைக்குள்ளே இருக்குது எல்லா நன்மைகளும். ஆகவே இயேசுன்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒன்று நல்ல காரியங்களை போதிச்சுட்டு மக்களை நல்வழிப்படுத்திட்டு போகிறதுக்காக அவர் இங்கே வரல. மனிதனை வாழ வைக்கும்படி, மனிதனை தூக்கி எடுக்கும்படி, விழுந்து போன மனுஷனுடைய அந்த விழுகையிலிருந்து தூக்கி எடுக்கும்படி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்தார். நான் எங்கே விழுந்துட்டையா? நாம விழுகாமல் இருக்கலாம். ஒரு வேளை நம்முடைய முற்பாட்டனாய் ஆதாம் பாவத்தினாலும் சாபத்தினாலும் அக்கிரமத்தினாலும் வியாதினாலும் பலவீனத்தினாலும் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை காட்டி விழுந்து போனான். இன்னைக்கு அவனுடைய சந்ததியில் பிறக்கிற எல்லா மனுஷனும் இந்த விழுகைக்கு உட்பட்டவர்களாக பிறக்கிறாங்க. எல்லா மனுஷனும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனான்னு வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை பாவம் இன்னைக்கு நான் செய்யாமல் இருக்கலாம், ஆனால் என்னுடைய பிறப்பு பாவ பிறப்பு என்று வேதம் சொல்லுகிறது. கடவுள் பார்க்கும் பொழுது அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட மனுஷன், ஆனால் பாவியாக இருக்கிற மனுஷனாக தான் பார்க்குறாரு. ஆகவே இந்த பாவத்தில் இருக்கிற மனுஷனை தூக்கி எடுத்து பரிசுத்த ரத்தத்தை கொண்டு கழுவி
அவருடைய பிள்ளையாக மாற்றணும்னா அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமும் உங்களுக்கு உதவி செய்ய போகிறது இல்லை. ஆட்டுடைய ரத்தம், மாட்டுடைய ரத்தம், கோழியினுடைய ரத்தம் அல்லது நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியும் பாவத்தை உங்களிடத்திலிருந்து கழுவி சுத்திகரித்து பாவ மன்னிப்பை கொடுக்க முடியாது, சமாதானத்தை கொடுக்க முடியாது, சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. கொஞ்சம் நேரத்துக்கு வேணால் ஒரு ஆறுதலாக இருக்கும், நான் அதை செஞ்சுட்டேன், கொஞ்சம் மனசு திருப்தியாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் ஆறுதல் பட்டுக்கொள்ளலாமே தவிர, ஆனால் உண்மையான மீட்பு, உண்மையான விடுதலை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய மாம்சத்துக்குள்ளே இருக்கிறது, அவருடைய கல்வாரிக்குள்ளே இருக்கிறது. அவை இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும்னா கல்வாரி பாடுகளை விசுவாசிக்கணும். கர்த்தாவே, நீர் எனக்காக அடிக்கப்பட்டீர், எனக்காக வாதிக்கப்பட்டீர், என்னுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நான் இப்போ அதை விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, எனக்காக நீர் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்திருப்பீரானால் உண்மையாகவே நான் நல்லா இருக்கும்படி நீர் விரும்புகிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பின் மேலே நான் நம்பிக்கை வைத்து இந்த காரியத்தை நான் இறங்குறேன், ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி அப்படிப்பட்ட ரீதியிலே அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லூக்கா